இப்பவாச்சும் உன் மனசு மாறுச்சே. நான் ஒன்னும் இங்க இருக்கிறதுக்காகலாம் வரல. என் மெடிக்கல் ரிப்போர்ட் இங்க தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சார் நீ அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ இல்லாம அண்ணி எப்படி துடிச்சு போனாங்க தெரியுமா? இனிமே நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். பைய கூட விடுங்கிறல. என்ன சரணி அது? பணமெல்லாம் எடுத்துட்டு போற? ஆமா, எங்க இருந்து எடுத்த? அண்ணி ரூம்ல இருந்து எடுத்தியா? ஐயோ, வசூலான வட்டி பணத்தெல்லாம் அங்கதானே வச்சிருந்தாங்க. அங்க இருந்து தான் எடுத்துட்டு போறியா? வாய மூடுங்க. இந்த பணம் எப்படி என் பைக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அம்மா, நான் இந்த பணத்தை எடுத்துட்டு போகலாம் வரலம்மா. அப்புறம் எப்படி இந்த பணம் உன் பைக்குள்ள வந்துச்சு? கை கால் உடைஞ்சு பறந்து வந்துருச்சா என்ன? இவ்ளோ பணம் எப்படி உன் பைக்குள்ள வந்துச்சு? நீ எடுக்காம எப்படி உன் பைக்குள்ள வந்துச்சு? ஏய் ரங்கநாயகி, என்ன பிரச்சனை? உங்க பொண்ணு நம்ம வீட்ல இருந்து நமக்கே தெரியாம பணத்தை எடுத்து உள்ள வச்சிருக்கா. அண்ணி, இத சரண்யா எடுத்துக்க மாட்டா அண்ணி. இதோ வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி ஐடியா கொடுத்திருப்பாங்க. பாருங்க, அவங்க மேல பழி போடாதீங்க. இவங்கள பத்தி தப்பா நீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இவ்ளோ நாளா நீ மனுஷியா தாண்டி இருந்த. எப்போ இந்த அம்மா கூட சேர்ந்தியோ அப்பவே நீ மாறிட்ட. இவங்க மெஸ்ஸி இல்லாம போச்சு, பொழைக்க வழி இல்லாம இந்த அம்மாவோட பொண்ணுங்க ரோட்ல கடை போட்டிருக்காங்க. அதுல வியாபாரம் சரியா நடக்கல. குடும்பத்தை நடத்த செலவுக்கு பணம் வேணும்ல, அதனாலதான் சரண்யாவோட மனச மாத்தி அவளை தூண்டி விட்டு சொந்த வீட்லயே பணத்தை எடுக்க வச்சிருக்காங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து நிக்கிறாங்க பாருங்க. மாட்டினாலும் சரண்யா தானே மாட்டுவா. அதனாலதான் இந்த அம்மா ரொம்ப தெம்பா வந்து நிக்கிறாங்க. போது நிறுத்துங்க. நீங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது நீங்க தான் அந்த பணத்தை சரண்யா பேக்ல மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சம்பந்தியம்மா, இவங்க சரண்யா மேல தேவையில்லாம வேணும்னே பழி போட்டு பேசுறாங்க. நீங்க இவங்க பேச்ச நம்பாதீங்க.